ஒரு மனைவியை ஒரு புருஷன் சிட்சிக்க முடியலைன்னா அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு மனைவியை ஒரு புருஷன், ஏம்மா இது எனக்கு செய்யறது நீ நல்லாச்சா, இது எனக்கு பிடிக்கல, சிட்சிக்க அந்த உரிமையை மனைவி புருஷனுக்கு தரணும். அதே போல ஒரு மனைவி தன் புருஷன் இடத்துல அவளும் டிமாண்ட் பண்ணலாம். நீங்க டெய்லி இப்படி 9 மணிக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, என்ன 6:30 மணிக்கு வேலை முடியுது, 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரு, வேலையிலிருந்து என்ன வீட்டுக்கு வந்து சேரு. சில புருஷன் அப்படி இல்லை. அப்ப மனைவி அந்த புருஷனை சிட்சிக்க முடியல, ஏங்க லேட்டு உன்கிட்ட சொல்லணுமா? அப்போ அந்த சிட்சையை நீ அற்பமாய் நினைக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு மனைவி கொடுத்திருக்கிறாரே, அந்த மனைவி உன்னை சீர்படுத்த வேண்டாமா? ஆண்டவர் உனக்கு ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறாரே, அந்த புருஷன் உன்னை சீர்படுத்த வேண்டாமா? ஆண்டவர் உனக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறாரே, அவங்க உன்னை டச் பண்ணவே கூடாதா? உனக்கு ஒரு 23, 24 வயசு ஆயிடுச்சது, நீ ஞானமா இருந்தா உன்னை யார் டச் பண்ண போறா? ஆமென். நீ ஒரு 18, 19 வயசு ஆயிடுச்சது, நீ ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனா இருந்தா உன்னை யார் திட்ட போறா? நீ உன் தகப்பன் தாயினுடைய சிட்சையை நீ வேண்டாம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பேலியாளின் பிள்ளை, உனக்கு சிட்சை வேண்டாம் நீ சொன்னீன்னா உனக்கு தகப்பன் வேண்டாம் நீ சொல்ற. அப்பதான் அந்த கடிவாளம் நம்ம ஒரு லைஃப்ல நம்ம போற வரைக்கும் நமக்கு அந்த கடிவாளம் என்பதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும்.